குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரக புருஷாஷாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. இப்போ நம்ம குரு பயிற்சி பலன்களை பற்றி பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் குருசுந்தர வடிவேல். குரு பயிற்சி அப்படிங்கிறது வருடத்தில் ஒரு முறை ஏற்படக்கூடிய பயிற்சி. குரு பயிற்சியால் பல நன்மைகள் வந்து சேரக்கூடிய ஒரு அமைப்பு. குரு பயிற்சி அப்படிங்கிறது எல்லாருமே எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். இந்த குரு பயிற்சி எப்போ நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, குரோதி வருடம் சித்திரை 18ஆம் தேதி மேச ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு குரு பயிற்சி ஆகிறார். இந்த பயிற்சியால் என்ன பலன் ஒவ்வொரு ராசிக்கும் இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம தொடர்ச்சியாக பார்க்க போகிறோம். அந்த வகையில் குரு என்பவர் யார், அவர் எப்பேற்பட்ட விஷயங்களை நமக்கு செய்வார் அப்படிங்கிற விஷயத்தையும் பார்த்துடலாம். குரு என்பவர் பார்த்தீங்கன்னா குழந்தைக்காரகர், தனக்காரகர். ஒருத்தரோட வருமானம் எப்படி இருக்குமோ, ஒரு குடும்பத்தின் வருமானம் நிலை எப்படி இருக்கும், சம்பாத்தியம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத காமிச்சு கொடுக்குறவர் தான் குரு. அது மட்டும் இல்லைங்க, குரு என்பவர் பார்த்தீங்கன்னா ஆசிரியராக இருக்கிறாரு, வழிகாட்டியாக இருக்கிறாரு, அறியாமை போக்குறவராக இருக்கிறாரு. அதே போல் பார்த்தீங்கன்னா பிறர் துன்பத்தை நீக்குபவர், இருளிலிருந்து ஒளிக்கு கொண்டு வரக்கூடியவர். இப்படிப்பட்ட பல்வேறு விஷயங்களை குருவின் மூலமாக தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும், கற்றுக்க முடியும். குரு அப்படின்னாலே ஒருத்தர் யாரோட ஜாதகத்தில் குரு நல்லா இருக்கோ அவர் பார்த்தீங்கன்னாக்க ஒழுக்கமுடையவராக இருப்பார். கௌரவம் அப்படிங்கிறது அவருக்கு எப்போதுமே இருந்துக்கிட்டு இருக்கும். அதே போல் விட்டு கொடுத்து போகிறது அப்படிங்கிற தன்மை இருக்கும், சகிப்புத்தன்மை இருக்கும், ஒரு அன்பான பேச்சு இருக்கும், அரவணைப்பு இருக்கும், சுயநலம் இல்லாமல் பொதுநலமாக செயல்படக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது அவங்கள்ட்ட இருக்கும். குரு அப்படின்னாலே பெரும் பணத்துக்கு சொந்தக்காரர். குரு பார்க்குறாரு அப்படின்னாலே செல்வ செழிப்பு அப்படிங்கிறது அதிகரிக்கும். எந்த இடத்தை பார்க்குறாரோ அந்த இடத்தோட தன்மையை அதிகப்படுத்தி விடுவார், ஒரு வடி மேலே தூக்கிடுவார், ஒரு பெரிய வளர்ச்சியை கொடுக்கக்கூடியவர். அப்படிப்பட்ட குரு பயிற்சி தான் இப்போ நடக்குது. குரு பார்த்தீங்கன்னாக்க குரு பலகம் இதை வச்சு தான் திருமணங்கள் நிச்சயிக்கப்படும். அது மட்டும் இல்லைங்க, சுபகாரிய நிகழ்வுகள் அனைத்துமே குரு என்ன நிலையில் இருக்கார், அந்த நாட்களோட குருபலம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வச்சு தான் தீர்மானிக்கப்படுகிறது. அதே போல் எப்பேற்பட்ட தோஷத்தையும் நீக்கக்கூடியவர் பார்த்தீங்கன்னா அந்த குரு தான். ஜாதகத்திலையும் சரி மற்ற நிகழ்வுகளையும் தோஷத்தை நீக்கிறவர் குரு தான். குருவால் மட்டும்தான் இந்த வேலையை செய்ய முடியும். குருவுக்கு நட்பு பகை பேதகங்கள் கிடையாது. நல்லவர் கெட்டவர் பார்க்க மாட்டார். நல்வழிப்படுத்துகிறதே ஒரு வேலை. நல்ல விஷயங்களை கொடுக்கறது மட்டும்தான் அவராக இருப்பார். அப்படிப்பட்ட விஷயங்களை கொடுக்குறவர் தான் குரு. ஜோதிடத்தில் குரு அப்படிங்கிறவர் வந்து மூலவராக இருக்கார். ஜோதிடத்தின் மூலவர், ஜீவனக்காரகர் அப்படின்னு முக்கியத்துவம் வாய்ந்தவர் தான் குரு. அப்போ குருபலம் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் ரொம்ப முக்கியமான ஒன்றாக இருக்குது ஜோதிடத்தில். குருவில்லாத வித்தை பால், குரு பார்த்தால் கோடி நன்மை, குருவருள் இல்லையில் திருவருள் இல்லை அப்படின்னு சொல்லி குருவை பற்றி பல்வேறு விதமான விஷயங்கள் இருக்குது. குரு அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தவர். ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலையும் குரு அப்படிங்கிறவர் அவ்வளவு சிறப்புக்குரியவராக இருக்கிறார். அப்படிப்பட்ட சிறப்புக்குரியவர் மேச ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு பயிற்சி ஆகிறதுல ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும், அதில் உங்கள் ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இப்போ பார்க்க போகிறோம். மிதுன ராசினியர்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்குறோம். குரு பயிற்சி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலே, மிதுன ராசி எடுத்துக்கிட்டோம்னாலே பார்த்தோன்னா, லாபகுருவாக இருந்து வந்த குரு இப்போ பார்த்தீங்கன்னா விரயஸ்தானத்தில் வந்துட்டார், 12ஆம் இடத்துக்கு வந்துட்டார். 12ஆம் இடத்துல அமர்ந்ததுனால அமர்ந்த பலன் எப்படி இருக்கும், அதோட பார்வை எப்படி இருக்குது, குரு பயிற்சியோட பார்வை எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4, 6, 8 இந்த இடங்களை வந்து குரு பார்க்குறார். மிதுன ராசியை பொறுத்த வகையில் எதையும் சாமர்த்தியமாக சமாளிக்கக்கூடிய ஆற்றல் கொண்டவர்களாக இருக்கீங்க. எந்த இடத்துலையும் நீங்கள் வந்து ரொம்ப புத்திசாலித்தனமாக புத்தியை பயன்படுத்தி ஜெயிக்கக்கூடியவர்கள். எதிரியை கூட நண்பனாக்கும் வல்லமை படைத்தவர்களாக நீங்கள் இருக்கிறீங்க. அந்த வகையில் மிதுன ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம். மிதுன ராசிக்கு குரு எந்த வகையில் பயன்பட போகிறாருன்னா,
நீண்ட நாளாக மிதுனராசி அன்பர்கள் வெளிநாடு போகணும்னு முயற்சி செஞ்சவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் அதற்கான அமைப்புகள் கைகூடி வரும். கண்டிப்பாக வெளிநாடு போவீங்க, வெளி மாநிலம் போவீங்க. ஆமாம், வேலை கிடைக்கும். அங்கே தான் உங்களுக்கு வேலை கிடைக்கும். அங்கே தான் உங்களுக்கு பணம் சம்பாதிப்பதற்கான வழிகள் கிடைக்கும். இடமாற்றம் ஏற்படும். இருக்கிற இடத்துலேருந்து மிதுனராசி நண்பர்கள் தற்போது பண்ண முடியாது. ஒன்று தொழில் மாற்றத்தை சந்திக்கணும், இல்லைன்னா இடமாற்றத்தை சந்திக்கணும். அப்போ இது ரெண்டில் ஏதோ ஒன்று நடந்தால் மட்டும்தான் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு மிகப்பெரிய பலனை தரக்கூடிய பயிற்சியாக இருக்கும். அப்போ 6ஆம் இடத்தை பார்க்கறதுனால வேலையில் இருந்து வந்த சங்கடங்கள் நீங்கும். எப்பேற்பட்ட சங்கடங்கள் இருந்து வந்தது அப்படிங்கிறது உங்களுக்கு தான் தெரியும். அப்போ வேலையில் இருந்து வந்த நெருக்கடிகள், கூட வேலை பார்க்குறவங்களோட தொந்தரவு, மேலதிகாரியோட ஒரு விதமான நெருக்கடி, இவையெல்லாம் இந்த காலகட்டத்தில் குரு பயிற்சியால் மாறிடும். கடன், ஏற்கனவே வாங்கி வச்சுருந்த கடனை கொஞ்சம் கொஞ்சமாக கட்டுறதுக்கு சேமிப்புகள் கொஞ்சம் கிடைக்கும், சேமிப்புகள் அதிகரிக்கும். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னாக்க நோய்வாய்ப்பட்ட மிதுனராசி அன்பர்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் அந்த நோய்க்கான மருத்துவம், சரியான மருத்துவம் இப்போ தான் கிடைக்கும். இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் கிடைக்கும். அந்த இதில் வந்து ஒரு நல்ல முன்னேற்றம் உண்டு, உடல் ஆரோக்கியம் ஏற்படும். இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் நடக்க போகுது. அடுத்து பார்த்தோம்னா கடன் தேடி அலைஞ்சவங்களுக்கெல்லாம் கடன் கிடைக்கக்கூடிய கண்டிப்பாக கிடைக்கும். ஒரு பெருமணத்தை கடனாக தருவார். பெரும்பணம் கடன் கேட்டவங்க, தொழிலுக்காக முதலீட்டுக்காக கேட்டவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா வங்கியில் கடன் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ரொம்ப நல்லாவே இருக்குது மிதுனராசி அன்பர்களுக்கு. அதே போல் பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா 8ஆம் இடத்தை குரு பார்க்குறார். மிதுன ராசிக்கு பார்த்தோன்னா 8ஆம் இடத்தை குரு பார்க்குறதுனால இடம் விட்டு இடம் மாறுறது அப்படிங்கிற ஒரு விஷயம் நடந்தே தீரணும். மாற்றம் நடந்தே தீரணும். மாற்றம் நடந்தால் தான் உங்கள் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா பொன் பொருளாதார சேர்க்கை ஏற்படும். இன்னும் வெளிநாடு போகக்கூடிய அமைப்பு வந்தவங்க வெளிநாடு போகணும். இருக்கிற இடத்துலேருந்து குறிப்பிட்ட தூரம் தள்ளி இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. திடீர் அதிர்ஷ்டம் ஒன்று இருக்குது. எதிர்பாராத விதமாக மனைவி வழியிலிருந்து சொத்து அமையும். அப்பா தாய் தந்தையரோட சொத்துக்கள் திடீர்னு கிடைக்கும். எதிர்பார்த்துருக்கவே மாட்டீங்க, திடீர்னு இதை வச்சுக்கப்பா அப்படின்னு கொடுப்பாங்க. இது உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்கும். அப்படின்னு மாமனார் மாமியார் வீட்டில் கொடுப்பாங்க. பொருளாதார தேவை நிறைவடையும். அதே போல் வருமானம் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் தான் உங்களுக்கு. 4ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால என்ன நடக்கும்னா தாயோட உடல் நலம் சீராகும். வண்டி வாகனங்கள் பார்த்திங்கன்னா புதுசாக வாங்குவீங்க. கடன் வாங்கி வீடு கட்டுவீங்க. வீடு கட்டக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. இல்லைனா வெளிநாட்டில் போய் இருந்து பணம் அனுப்பி இங்கே வீட்டை கட்ட சொல்லுவீங்க. வீடை வந்து பார்த்திங்கன்னா ஆல்ட்ரேஷன் பண்ணுவீங்க. வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருட்களை வாங்குவீங்க. அலங்கார பொருட்களை வாங்குறது, இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் நடக்கும். அதே போல் சில சூழ்நிலைகளில் சின்ன சின்ன குழப்பங்களும் வந்து போகும். ஏன்னா கேது பகவான் 4ல் இருக்கிறதுனால சின்ன குழப்பங்கள் வந்து போகும். ஆனால் குழப்பங்கள் வந்து போன அடுத்த நிமிஷம் வளர்ச்சிகளும் ஏற்படும். சுப செலவுகள் நிறைய நடக்கும். குழந்தைக்கு காது குத்துவீங்க. குழந்தைக்காக செலவு செய்கிறது, அப்பாவுக்கு செலவு செய்கிறது, மருத்துவ செலவு செய்கிறது, ஆரோக்கியம் சார்ந்த செலவு செய்கிறதுனால செலவுகள் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்குது. நகை தொழில் செய்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல வருமானம் வரும். ஆமாம். அதே போல் வண்டி வாகன செலவுகள் அதிகரிக்கும். குழந்தைகளுக்கு பார்த்திங்கன்னா படிப்பு செலவுகள் அதிகரிக்கும். பார்த்திங்கன்னா உயர்கல்வி படிக்க வைக்கிறது, ஆராய்ச்சி படிப்புகள் படிக்க வைக்கிறது, இந்த மாதிரி மருத்துவ படிப்புகள் படிக்க வைக்கிறது, இது மாதிரி பல்வேறு செலவுகள் வந்து அதிகப்படியான செலவுகள் மிதுனராசினியர்களுக்கு இந்த காலகட்டத்தில் வரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. அப்போ வருமானத்திற்கேற்ற செலவு அப்படிங்கிறது மிதுனராசினியர்களுக்கு ஏற்படும். திடீர் அதிர்ஷ்டத்தால் அந்த வருமானம் சேமிக்கப்படும். திடீர் அதிர்ஷ்டத்தில் வர்ற வருமானம் வந்து சேமிக்கப்படும். அது திரும்ப முதலீடாக போட்டு அதன் மூலமாக வருமானம் ஈட்டக்கூடிய அமைப்பும் உங்களுக்கு உண்டு. வியாபாரம் சார்ந்து வெளிநாடு போகிறவங்க போகலாம். கடன் வாங்கி தொழில் பண்ணுறவங்களும் இந்த காலகட்டத்தில் கடன் கிடைக்கும், தொழிலை விருத்தி பண்ணிக்கலாம். இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் ரொம்ப சூப்பராக உங்களுக்கு அமைஞ்சிருக்குது. உங்களோட ஜென்ம நட்சத்திரத்தினைக்கு குருக்கு தீபமேற்றி அர்ச்சனை செய்து வழிபட்டு வந்தீங்க அப்படின்னா குருவோட
பார்வை பலன்களால் உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டங்கிறது ஒரு பெரிய சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தி தந்து திடீர்னு உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கும். அதே போல் 4ஆம் இடத்துல வண்டி வாகனங்கள் சுகங்கள் அமைகிறதெல்லாம் சிறப்பாக அமையக்கூடிய அமைப்பு ஏற்படுது. அதனால் தட்சிணாமூர்த்தி வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். தீப வழிபாடு என்பது ரொம்ப முக்கியம். அதே போல் வியாழக்கிழமைகளில் அர்ச்சனை செய்து வழிபாடு செய்கிறது அப்படிங்கிறது அதை விட ரொம்ப முக்கியமாக இருக்குது. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஜீவ சாதகத்தை எடுத்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். குரு எங்கே இருக்கார் ராசியில், உங்களோட ராசி என்ன, நட்சத்திரம் என்ன, லக்கணம் என்ன, உங்கள் ராசியில் இருக்க குரு பகவான் எந்தெந்த இடங்களை பார்க்குறாரு, எந்தெந்த இடங்களை புனிதப்படுத்துகிறாரு, எந்தெந்த இடங்களை வளர்த்து விடுறாரு, அந்த தசாபுத்தி இப்போ நடக்குதா அப்படிங்கிறதெல்லாம் பாருங்கள். தெரியலைன்னா அது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, உங்களோட ஜாதகத்தை பற்றி ஆலோசனை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, கூடுதல் விவரம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே தெரிகிற நம்ம நம்பருக்கு கால் பண்ணுங்கள், அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு உங்களோட ஜாதகத்தை முழுமையாக நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இயற்கையின் அடிப்படையில், கிரகங்களின் அடிப்படையில் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் அமைச்சிக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கை மிகப்பெரிய முன்னேற்றமாக இருக்கும். ஒரு புரிதலோட வாழ்க்கை செழிப்பமடையும். அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு முன்னேற்றமான காலகட்டமாக, லாபம் தரக்கூடிய காலகட்டமாக நீங்கள் மாற்றி அமைச்சிக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இந்த வருமானத்தை அதிகப்படுத்திக்கூடிய அமைப்பாக இந்த சூழ்நிலையை கூட மாற்றி அமைக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு இந்த கோச்சார பலன் மூலமாகவும் உங்களோட ஜீவசாதகத்தை ஆய்வு மூலமாகவும் பெரிய மாற்றத்தை நீங்கள் சந்திச்சுக்கலாம். அந்த மாற்றம் உங்களோட முன்னேற்றத்துக்கு பேருதவியாக இருக்கும். இந்த குரு பயிற்சி உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு சிறப்பான பயிற்சியாக தான் இருக்குது. விரய குருவாக இருக்கிறதுனால சுப விரய செலவுகளை அதிகமாக செய்யக்கூடிய பயிற்சியாகவும், அதே நேரத்தில் வெளிநாடு வெளியூர் பயணங்களை மேற்கொள்ளக்கூடிய பயிற்சியாகவும், மறைமுக முதலீடுகள் செய்யக்கூடிய பயிற்சியாகவும் இந்த பயிற்சி உங்களுக்கு மிகவும் சிறப்பாகவே அமைகிறது. வாழ்த்துக்கள் மிதுன ராசி நண்பர்களே.